திரு சீமான் அவர்கள் 2010 இருந்து கட்சி அரசியல் இருக்காரு. 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு. எல்லா கட்சிகளுமே தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எண்ணற்ற முடிவுகள் எடுத்திருக்காங்க. எண்ணற்ற முடிவுகள்ல இருந்து பின்வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா திமுக சொன்னது என்ன, செஞ்சது என்ன, என்னன்னு பின்வாங்கியிருக்காங்க. அதிமுக நேற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்னும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, பின்னாடி பின்வாங்கியிருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினப்ப என்ன சொன்னாரு, பிறகு அவர் என்னென்னலாம் பண்ணாருன்றதை நம்ம எல்லாமே பார்த்திருந்தோம். திரு சீமான் அவர்களும் நேற்று ஒண்ணு பேசியிருந்தாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசியிருந்தாரு. இல்ல ஒரு மாத்தி மாத்தி பேசுறாரு, சாத்தியம் இல்லாத விஷயங்களா பேசுறாரு, சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, என்னென்னமோ அச்சு விடுறாரு. யாருமே அதை கேட்க மாட்டாங்க. அவர் நேத்து ஒண்ணு சொல்லுவாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. நேத்து சொன்னதை இன்னைக்கு மாத்தி பேசுவாரு. கட்சியில யாரையுமே வளர விட மாட்டாரு. அந்த கட்சி கிட்ட இருந்து காசு வாங்குவாரு, இந்த கட்சி கிட்ட இருந்து காசு வாங்குவாரு. அந்த கட்சி கிட்ட வாங்கின காசுக்காக இந்த கட்சியை திட்டி பேசுவாரு. இந்த கட்சிக்கிட்ட வாங்கின காசுக்காக அந்த கட்சியை திட்டி பேசுவாரு. ரெண்டு கட்சிக்கிட்டுமே காசு வாங்கிட்டு தனியா போட்டி போடுற பேர்ல ரெண்டு கட்சிக்கு போக வேண்டிய வாக்க பிரிப்பாரு. இதனால இந்த எலெக்ஷன்ல இவங்க ஜெயிப்பாங்க, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிப்பாங்க. ஆக மொத்தம் திரு சீமான் அவர்கள் எல்லார்கிட்டையும் காசை வாங்கிட்டு அவர் மட்டும் ஜாலியா இருக்காரு. அவரு திரள் நிதியில செழிப்பா இருக்காரு. மக்களோட பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அவரு செலவு பண்ணி சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்களை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்களை எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க.